வணக்கம் நண்பர்களே. கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கெட் வந்து கரெக்டாக போட்டுங்க. நம்ம ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம். 20 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக பிளாட்டாக கரெக்டாக போட்டுங்க. போட்டு பாருங்கள். பேக் அளவு மட்டும் எடுத்துங்க போதும். 20 இருக்குது, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். 22 பாருங்கள், 22 எழுதுகிற பாருங்கள். 22 அங்கே 20 இருக்குது, இங்கே 22 இருக்குது பாருங்கள். 2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வந்து மடித்து போட்டுக்கும். 2 பக்கமும் காராக இருக்கணும். போட்டு அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பக்கம் காராக இருக்கும், ஒரு பக்கம் காராக இருக்காது. 1 மீட்ரு எடுத்துருக்கோம். கிராஸ் கட்டிங் வந்து 1 மீட்ரு எடுத்துருக்கோம். எல்லாமே வந்து கஸ்டமர் தான் வாங்கி தருவாங்க பிட்டு. நம்ம வந்து வாங்கிட்டு வரதில்லை. எல்லாமே கஸ்டமரே வாங்கிட்டு வர சொல்கிறேன் நான். லைனிங் எல்லாமே அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். பாருங்கள், 11 இருக்குது. செக் பண்ணிவிட்டு பாருங்கள். டேப்பை பாருங்கள். ஒன்று க்ளோஸ்அப் பண்ணி போய் கூட பாருங்கள். 11 இருக்குது. 11 22. இப்போ வந்து கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சுப்போம், இடுப்பு மடிக்கிறதுக்காக. ஒரு நேச்சு போட்டுக்கலாம். இடுப்பு வந்து 14 இன்ச்சு இருக்குது. 14.5 வைக்க போகிறோம். 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 6 இன்ச்சு. நம்ம எப்பவுமே 6 இன்ச்சு தான் பிடிக்கிறது. எப்பவுமே வந்து 1/4 இன்ச்செலாம் விட மாட்டோம், 6 இன்ச்சு விடுவோம். 14 இன்ச்சு இருக்குது. 14.5 வைக்க போகிறோம். பாருங்கள், 14.5 எழுதியாச்சு. வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். கிராஸ் கட்டிங் வந்து இவ்வளோ ஈஸியாக யார் சொல்லித்தர முடியும்னு தெரில. நான் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தரேன் பாருங்கள். கிராஸ் கட்டிங்கு பாருங்கள். 14.5 இருக்குது. செக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். 14.5க்கு 11 இருக்குது, பார்த்துங்க. இப்போ வந்து கர்ச்சிப் மடித்து போடுற மாதிரி நல்லா கிராஸாக மடித்து போட்டுக்குங்க. ஃபுல் கிராஸ் அப்போ தான் வரும். ஆஃப் கிராஸ்லாம் வச்சிங்கன்னா வந்து கிராஸ் கட்டிங் வந்து வராது. ஒரு பக்கம் கிராஸ் ஃபுல்லு இருக்கும், அப்புறமேட்டு இன்னொரு பக்கம் வந்து கிராஸ் வராது. நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். ஆஃப் கிராஸ்லாம் லைட்டாக கிராஸ்லாம் வச்சிங்கன்னா வந்து ஒரு பக்கம் கிராஸ் வரும், இன்னொரு பக்கம் கிராஸ் வராது. பாருங்கள், இந்த நான் மடித்து போட்டுருங்க பாருங்கள். அந்த பக்கம் வந்து சைடு அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கு சைடுக்கு வருதான்னு செக் பண்ணிங்க, ஷோல்டர் வருதான்னு செக் பண்ணிங்க அது வைக்கக்குள்ள. இப்போ வந்து அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஷோல்டர் வந்து கட் பண்ணி வச்சு எக்ஸ்ட்ரா பீஸை கிராஸ் வந்து இப்போ வந்து அப்படியே வைக்கிறோம். நெக்கு வந்து அப்படியே வைக்கிறோம். நீங்கள் வந்து நான் வந்து அளவு ப்ளவுஸ் தான், மேக்ஸிமம் அளவு ப்ளவுஸ் தான் வச்சு கட் பண்ணுறோம். அதில் வந்து 2.5க்கு 6 நீங்கள் வந்து ப்ளவுஸ் இல்லாமல் அப்படியே கட் பண்ணிங்கன்னா இதை 2.5க்கு 6 வச்சு கட் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து 6 மேலே வச்சிங்கன்னா வந்து ரொம்ப அகலமாக இருக்கும், கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். அதில் வந்து 2.5க்கு 6 வச்சா கரெக்டாக இருக்கும். 2.5க்கு 6 வச்சிட்டோம். அந்த கச்சாலி பட்டு கீழே 1/2 இன்ச்சு, அது கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. பாருங்கள், 6 மார்க் பண்ணியாச்சு. 6 இன்ச்சு ஷோல்டர் பிடித்தெல்லாம் சேர்த்து 6.5 வைக்கணும். ஷோல்டர் பிடித்தோடு சேர்த்து அங்கே பாருங்கள், டாட் மேலே பிடிக்கணும். கச்சாலி பட்டில் பிடிக்கூடாது, டாட்டில் பிடிச்சி அந்த டாட்லேருந்து கச்சாலி பட்டை திருப்பிக்கணும். திருப்பிட்டு ஒரு மார்க் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பிரிண்ட்டு இறக்கம் வந்து கரெக்டாக வரும். அளவு எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அளவு பிரிண்ட்டு எவ்வளோ அளவு எடுத்தீங்களோ அதை வச்சுருங்க. கரெக்டாக கீழே வரைக்கும் கரெக்டாக அளவு எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து அதை கட் பண்ணிக்கலாம் ஷேப்பு. நீங்கள் பொறுமையாக மார்க் பண்ணி கூட கட் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்குறோங்க. இப்போ வந்து ஒரு 2.5 இன்ச்சுலேருந்து ஒரு நேட்ச் போடுறோம். அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போடுறோம். 2 நேட்ச் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அளவு எடுத்துங்க. இது வந்து ஒரு 2 இன்ச்சுலேருந்து ஒரு நேட்ச் போடுறோம். இப்போ வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். 2.5க்கு 6 இருக்குது. இது
திருப்போம். ஷோல்டர் வந்து அவங்க 1.5 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க. 1.5 இல்லை 2 தான் கேட்டிருக்காங்க. அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிவிடுவோம். அந்த நெக்கு கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு நூலும், இதுக்கு ஒரு நூல் பண்ணிக்கங்க. சைடு வந்து இதில் வச்சு அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே போல் வச்சு மார்க் பண்ணிட்டு, அங்கேருந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கூட கட் பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்பு நான் வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன். அந்த சென்டரில் நேச் போட்டுக்குங்க டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பேக் கட் பண்ண போகிறோம். பேக் வந்து கீழே மட்டும்தான் பார்க்க போகிறோம். கீழே எவ்வளோ இருக்குது நீங்கள் டவுட்னா வந்து நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு சுற்றி பார்த்துக்கலாம். நம்ம வந்து கீழே மட்டும்தான் வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து அப்படியே மார்க் பண்ணிடுறோம். அங்கே வந்து 2.75 இன்ச்சு வைக்கிறோம். மேலே வந்து 2.5 இன்ச்சு வச்சோம். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோங்க. கீழே மேலே வந்து அதே 2.5 இன்ச்சு தான் இருக்கும். அந்த லென்த்லாம் தேவையில்லை. கீழே லென்த் மட்டும் இருந்தால் போதும். கரெக்டாக பக்காவாக உக்காந்துரும். நம்ம எவ்வளோ லென்த்து வந்து கழுத்து வெட்டுறோன்றதெல்லாம் லென்த்து தேவையில்லை. கீழே அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டினீங்கன்னா கீழே மட்டும் வெட்டினாலே போதும். இப்போ வந்து கச்சோலை பட்டு வெட்டிக்கலாம். இது வந்து 4.5க்கு 4 கட் பண்ண போகிறோம் கச்சோலை பட்டை. அதை அப்புறமே கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஸ்லீவ் வெட்டிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று வந்து சேரும். கமெண்டில் எதனா டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்கிறேன். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், எங்கேருந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க கடை அப்படின்ட்டு. நம்ம கடை வந்து சென்னை குளத்தூரில் இருக்குது. எம்ஜிஆர் நகர் ஏரிக்கரை குளத்தூரில் தான் இருக்குது, சென்னையில். வந்து எல்லாம் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிங்க. என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக தெரியும். 7 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து 6 இன்ச்சு தான் வரும் ஃபைனலு. கை லூஸ் வந்து 7 வச்சுருக்கோம். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அக்கில் வந்து 8 8.5 வச்சுருக்கோம். நல்லா பார்த்துக்குங்க. அது இந்த அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்குது அதே போல் தான் வந்து ஸ்லீவும் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் மார்க் பண்ணி கூட கட் பண்ணலாம். நான் வந்து அப்படியே கட் பண்ணுறேன் நான். நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கங்க. அந்த ஷேப் மட்டும் 3/4 இன்ச்சு வைங்க, 1/2 இன்ச்சு வைக்காதீங்க. நம்ம ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம முண்டா வந்து கைக்கு எடுறதில்ல, முண்டா எக்ஸ்ட்ரா விட்றதில்ல, கைக்கு எடுறதில்ல. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் ஒன்றா தான் கட் பண்ணுறோம். அதில் வந்து ஸ்லீவில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு வச்சு கட் பண்ணிங்க. கரெக்டாக பக்காவாக இருக்கும். எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. நீங்கள் தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம கட்டிங்கு சரி, ஸ்டிச்சிங்கும் சரி, அவ்வளோ பக்காவாக இருக்கும் நம்மளது. கிராஸ் கட்டிங் வெட்டினா கச்சோலி பட்டி கொஞ்சம் துணி கஷ்டமாக இருக்கும். ஆனால் 1 மீட்டர் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. 1.25 மீட்டர்லாம் எடுத்தால் கச்சோலி பட்டி தாராளமாக வரும். இப்போ வராததால் வந்து நம்ம கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம். நம்ம லென்த் வந்து 10.25 10.5 இருந்தால் கூட போதும். 10.5 இருக்குது. அதில் இதிலே கச்சோலி பட்டி வெட்டிக்கிறோம். 4.5க்கு 4 இருக்குது. லென்த் வந்து 10.25 இருக்குது, போதும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லைனிங் போட்டு கட் பண்ணிப்போம். பாடி பீஸ் வந்து கட் பண்ணிப்போம். லைனிங் போட்டு பாடி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக என்னால் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள். என் வீடியோ பார்த்துட்டு எதனா டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பொறுமையாக பாருங்கள், அவசரப்படாதீங்க. பொறுமையாக பாருங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். டவுட்டே வேணாம். 100% கரெக்டாக இருக்கும். நம்ம வீடியோ வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸ்க்கெலாம் போய் கற்றுக்கணுன்னு அவசியமே இல்லை. என் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஈஸியாக என்னால் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் நான். பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க.
இப்போ வந்து பாடி பீஸ் வந்து போட்டுக்கிறோம், புடவை பீஸு. இப்போலாம் வந்து இந்த மாதிரி கரை வந்துடுச்சு, ஒரு பக்கம் மட்டும் கரை. புடவை கட் பண்ணுற பக்கமாக வந்துடுச்சு. ஒரு மாடல் இப்போ புது மாடலாக அது இருக்குது எல்லாமே. அதில் வந்து இப்போ இடுப்புக்குள்ள கரை வராது, ஸ்லீவ் மட்டும்தான் வந்து கரை விட்றாங்க இப்போ. அதில் வந்து அது மட்டும் போட்டுப்போம். இப்போ அதை அந்த அந்தந்த பார்ட்ஸை கரெக்டாக போட்டுக்கலாம். அந்தந்த பீஸ் வந்து அங்கங்கே வச்சுப்போம். நான் பேசுகிறத விட நான் கட் பண்ணுறத பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கட்டிங் பண்ணலாம். நான் என் வாய்ஸை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு கூட என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். நான் கட் பண்ணுறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் பேசுகிறத விட விட்ருங்க, நான் என்ன பாஷையில் பேசுகிறேன்றத விட நீங்கள் விட்ருங்க. நீங்கள் வந்து நிறையா பாஷையில் கேட்குறீங்க, ஆனால் வந்து இருந்தாலும் நீங்கள் பேசுகிறத விட்ருங்க. நான் கட்டிங் பண்ணுறத மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಂದು ವಿಡಿಯೋ ಕೇಳಿದಿರಿ, ನಿಮಗೆ ಒಂದು ವಿಡಿಯೋ ನಾನು ಹಾಕ್ತೀನಿ. ನೆಕ್ಸ್ಟು ನಾನು ಕನ್ನಡ ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ವಿಡಿಯೋ ನಾನು ಹಾಕ್ತೀನಿ. ನೆಕ್ಸ್ಟು ಕನ್ನಡ ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ, ನಾನು ಕನ್ನಡ ಭಾಷೆ ನಮಗೆ ಬರುತ್ತೆ. ನಿಮಗೆ ಒಂದು ವಿಡಿಯೋ ನಾನು ಹಾಕ್ತೀನಿ ನೆಕ್ಸ್ಟು. பாருங்கள், ஈஸியாக வந்து அந்தந்த பீஸ் மேலே போட்டோம், அழகாக வந்து கட் பண்ணிக்கங்க. கனடாவில் வந்து ஒரு வீடியோ போட சொன்னாங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன், நான் அதை பார்த்து போடுறேன். நான் அதுதான் இப்போ சொன்ன கனடாவில் பேசி இப்போ சொன்னேன். நான் இப்போ தமிழில் தான் வீடியோ போட்டிருக்கேன். நான் பாருங்கள், கட் பண்ணி முடிச்சாச்சு ஈஸியாக. நீங்களும் பார்த்து பொறுமையாக ஈஸியாக வந்து கற்றுங்க நண்பர்களே. பாய் நண்பர்களே. இன்னும் கழுத்து பீஸ் வெட்டலை, கழுத்து பீஸ் வெட்டிக்கலாம். கழுத்து பீஸ் வந்து அந்த ஸ்லீவில் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து கட் பண்ணிப்போம். இது மேலே ஷோல்டருக்கு மேலே வந்து கட் பண்ணலாம், அந்த பீஸ். இது எல்லாமே கிராஸ் பீஸில் கட் பண்ணுங்கள். கழுத்து பீஸ் வெட்டக்குள்ளே கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாமே வந்து கிராஸ் பீஸில் இருக்கணும். ஃப்ரண்ட்டு மட்டும் வந்து ஸ்ட்ரைட் பீஸில் கட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபுல் கிராஸ் வெட்டியிருக்கும், அது கர்ச்சிப் போடுற மாதிரி வந்து ஃபுல் கிராஸ் வெட்டியிருக்கும். அதில் வந்து அது மட்டும் ஸ்ட்ரைட்டில் வெட்டிக்குங்க. ஓகே, பாய் நண்பர்களே.